அனைவருக்கும் என்னுடைய செவ்வாய்க்கிழமையுடைய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம நேத்து சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம ஆசன பயிற்சிகள், அதுபோக சரயோகத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். தியானம் தியானம்னா என்ன? தியானம்னா என்னன்னா இந்த பதிவுகள் போட்டே வரும், அதை நீங்க படிச்சுட்டே வரணும். நல்லா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, சரம் வலது பக்கம் ஓடணும். அவருடைய மந்திரத்தோட இன்னைக்கு நாம தொடங்குவோம். செவ்வாய்க்கிழமையுடைய மந்திரத்தோட நாம இன்னைக்கு தொடங்குவோம். வீரத்வராய வித்மகே விக்னசாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னசாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னசாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இது மாதிரி 9 தடவை நம்ம சொல்லிக்கணும். நீ நல்லா மூச்சு எடுத்துக்கிட்டு சுவாசத்தை ஒரு 2 நிமிஷம் கவனிங்க. 2 நிமிஷம் நம்ம சுவாசத்தை கவனிக்கணும். மூச்சை முறையா கவனிக்கணும். சுவாசத்தை கவனிக்கிறதுன்னு என்ற என்ன? மூச்சை முழுமையா பரிபூர்ணமா ஆனந்தமா கவனிக்கணும். ஆனந்தம் இல்லாம கவனிக்க கூடாது. மூச்சை ஆனந்தமா கவனிக்கும் போது மூச்சு காத்து நம்ம உடம்புக்குள்ள ஆனந்தமா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரும். உடம்புல இருக்கிற 72,000 நரம்பில் வழியாகவும் நான் வர்றேன், நான் வர்றேன், நான் வர்றேன், நான் வர்றேன்னு சொல்லி எல்லா இடத்தையும் போட்டு நம்ம பெருக்கிறோம். இல்லை, வீட்டை பெருக்கிறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி சுத்தம் பண்ணி அங்க இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேற்றிட்டு நல்ல ரத்தம், தூய்மையான ரத்தம், தூய்மையான பிராணசக்தி உடம்புல போகும். எப்போ காத்த நீங்க நல்லா முழுமையா மெதுவா இழுத்து இழுக்கும் போது வயிறு அப்படியே விரியணும். மூச்சை மெதுவா விடும்போது வயிறு அப்படியே சுருங்கணும். இதை மட்டும் நீங்க செய்துட்டு இருந்தா போதும். என்னால வேற எதுவுமே செய்ய முடியாதுங்க ஐயா அப்படின்னா இதை மட்டும் செய்யுங்க. எப்பப்ப உங்களுக்கு ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் செய்யுங்க. சாப்பிட்ட உடனே மட்டும் செய்யாதீங்க. இதை மட்டும் செய்துட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையில ஜெயித்து விடலாம், எதையுமே சாதித்து விடலாம். அதனால நம்ம எப்பவுமே இந்த ஒரு சுவாசத்தை மட்டும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும். ரைட். இப்ப அப்படியே நல்ல இது பண்ணி தேய்ச்சிக்கிறீங்க. தேய்ச்சிட்டு இப்ப நம்ம நம்முடைய குருநாதர் ஆகிய கனகன்பட்டி ஆகியாவை நம்ம வேண்டிக்கலாம். ஓம் தத் புருஷாய வித்மகே மகா சத்குரு நாரதாய தீமகி தன்னோ பழனிசாமி தேவராய பிரச்சோதயாத். ஓம் தத் புருஷாய வித்மகே மகா சத்குருநாதராய தீமகி தன்னோ பழனிசாமி சேவராய பிரச்சோதயாத். ஓம் தத் புருஷாய வித்மகே மகா சத்குருநாதராய தீமகி தன்னோ பழனிசாமி தேவராய பிரச்சோதயாத். ஓம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ ஸ்ரீ பரபிரம்ம சமுத்த சத்குரு ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான்
சுவாமி திருவடிகளே சரணம் சரணம் சரணம். இன்னைக்கு நம்ம முத்தரையில பார்த்துட்டு வந்தோம். ஆமாங்க ஐயா, முத்தரையில தான் பார்த்துட்டு வந்தோம். அதுல நம்ம இந்த விரல்கள்ல இருக்கிற ஒவ்வொரு விரலும் எந்த அதிகமா பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ எந்தெந்த விரலை வச்சா கம்மி பண்ணுன்றத பத்தி நம்ம இன்னைக்கு நல்லா தெளிவா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா இந்த இது நீர்முத்திரை. சளி, நமக்கு உடம்புல சூடு அதிகம் வேணும்னா இத இப்படி வைக்கணும். சூடு கம்மியாகணும். அதே மாதிரி காய்ச்சல் காய்ச்சல் வந்துடுச்சு, குளிர் காய்ச்சல் வந்துடுச்சு, சளி அதிகமா பிடிச்சிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா இந்த சுண்டவரலை கொண்டு வந்து அடியில வைக்கணும். அடியில வைக்கணும். கட்டை விரலுக்கு அடியில வைக்கணும். சுண்டவரலை கொண்டு வந்து கட்டை விரலுக்கு அடியில வைக்கணும். வச்சீங்கன்னா இந்த முழங்கால் வீக்கம், மூட்டு வீக்கம், முழங்கால் வீக்கம், கைகால் வீக்கம் இதெல்லாம் சரியாயிரும். மூக்குல தண்ணி வடியறது, சளி சளி தண்ணியா வடியறது. வயிற்றுல அல்சர், வயிற்று புண்ணு, சிறுநீரக கோளாறுகள் இதெல்லாம் வந்து இப்படி வச்சீங்கன்னா சுண்டவரில் ரெண்டு கையிலையும் வைக்கணும். ரெண்டு கையே இதுலயும் இப்படி வச்சிடணும். வச்சிட்டீங்கன்னா கை கால் வீக்கம், மூட்டு வலி, முழங்கால் வலி சரிங்களா. அதுக்கப்புறம் தண்ணியா ஒடியறது, சிறுநீரக கோளாறுகள் இதெல்லாம் போயிடும். இந்த இதைய நீங்க இது என்ன முத்திரை? திரிசூல் முத்திரை. இது என்ன முத்திரை? திரிசூல் முத்திரை. இதுக்கு அடுத்த விரல் மோதிர விரல் நிலம். இது நிலம். பிரதவி பிரதவி முத்திரைன்னு சொல்லலாம், இல்ல சூரிய முத்திரைன்னு சொல்லலாம். சூரிய முத்திரை. இந்த முத்திரை வைக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு குறையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெண்டு விரலையும் சேர்த்து வச்சுக்கோங்க. சுண்ட விரலையும் மோதிர விரலையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து சூரிய முத்திரை. உடம்பு நல்லா குறையும். அப்புறம் இந்த மூச்சை இழுக்கவே முடியலைங்கய்யான்னு சொல்றோம்ல, ஆழ்ந்த சுவாசம். ஆழ்ந்த சுவாசத்துக்கு நம்ம மோதிர விரல கட்ட விரலுக்கு அடியில கொண்டு வந்து வைக்கணும். என்ன பண்ற? இப்ப நிலத்தை வேலை செய்யாம ஆக்கிறது. இதெல்லாம் அடியில கொண்டு வந்து வேலை செய்யாம ஆக்கிறது. அதுக்கப்புறம் இருமல், லொக்கு லொக்கு லொக்குன்னு இருமல் பார்த்தீங்களா, குத்திருமல், இதையே இந்த முத்திரை வச்சா போய்க்கிறோம். இந்த உடல்ல சூடு அதிகமாயிட்டா அதை வந்து குறைக்கும். நம்ம உடம்புல கொழுப்பை கரைக்கும்.
ஆசனத்துக்கு வந்துடுறோம். அப்படியே எந்திரிச்சு எல்லோருக்கும் என்னுடைய இது கரம் கூப்பி சிரம் காட்டி மண்டியிட்டு என் குருமாரையும் தங்களையும் வணங்கி இன்றைய பயிற்சியினை துவங்குகின்றேன். மாதா அம்மாவை ஒரு நாள் மறக்க கூடாதுங்க. பிதா அப்பா குருமார்கள் எல்லாத்துக்கும் மேல இறைவனை நினைச்சு நல்ல கையை நெஞ்சுக்கிட்ட வைக்கணும். நெஞ்சு குழியில வச்சு மூச்சை நல்லா எடுக்கணும். நல்லா எடுக்கும் போது வயிறு வெளியே வரணும். ஓ நல்லா மூச்சு எடுத்து செகண்ட் டைம். ஓ தேர்ட் டைம். ஓ ஓம் சகனா பவது சகனம் புனத்து சகவீரியம் கரவாவகை தேசஸ்வினாவதீதமஸ்து மாவேத்விசாவகை. ஓம் த்ரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தன உர்வாருகம் இவ பந்தனாத் இம்ருத்யோ முக்ஷியமாம்ருதாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தகி. அப்படியே கையை தேய்ச்சி பார்த்துட்டீங்க. இன்னைக்கு நம்ம சூரிய நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம செய்ய போறதே சூரிய நமஸ்காரம் மட்டும்தான். என்னங்கய்யா சொல்றீங்க? ஆமா, சூரிய நமஸ்காரம் எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு சூரிய நமஸ்காரம். சந்திர நமஸ்காரம் நம்ம கோட்டச்சாமி ஐயாவுக வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சந்திர நமஸ்காரம் ஏங்க ஐயா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டக்கூடாது. சந்திர நமஸ்காரத்துல அவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம், நல்ல உணர்தல் இருக்கு. சரி, அவரு மூலியமா நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாமே. ஒரு புது ஆள் ஒரு நம்ம இதுல ஒரு புதுசா ஒண்ணு சொல்லி கொடுக்கட்டமே. அதனால அவரு சந்திர நமஸ்காரத்தை பத்தி அவரு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. வெள்ளிக்கிழமையிலிருந்து 15 நாளைக்கு 20 நாளைக்கு அவர் தான் வருவார். வணக்கம் சொல்லி கொடுப்பார். சரிங்களா? அதனால ஐயாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வராமலாம் இருக்கிறாதீங்க. கண்டிப்பா அவரும் நல்ல நல்ல எல்லா இடத்துக்கும் போய் சொல்லி கொடுப்பார். எல்லா இடத்துக்கும் போவார், எல்லா இடத்துக்கும் வருவார், எல்லா சொல்லியும் கொடுப்பார். நல்ல புரிதல் உள்ள மனிதர், நல்ல மனிதர், மாமனிதர். அவர்கிட்ட நீங்க அவரை ஏத்துட்டு நீங்க நல்லா சொல்லி கொடுக்கணும். நீங்க பழகிக்கணும். சரி, இப்ப நம்ம சூரிய நமஸ்காரம் இது எப்பவுமே நம்ம உடம்புல எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணக்கூடியது. நான் என்ன சொன்னேன்? யமனை வெல்லக்கூடிய ஆசனம் ஒண்ணு இருக்குது, பாத ஹஸ்தாசனம். அத கண்டிப்பா கரெக்டா பண்ணணும். பாத ஹஸ்தாசனே எங்களுக்கு வர மாட்டேங்குதுங்க ஐயா.
அதுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன் எப்படி வரணும் அப்படின்றது, அதையும் நான் சொல்றேன். அதனாலதான் சூரிய நமஸ்காரம் மட்டும் இன்னைக்கு சொன்னேன். சரிங்களா? அதுக்கப்புறம் அப்படியே பாருங்க, கையை நல்லா வச்சுட்டு மூச்சை எடுக்கணும். இந்த காதோட கையை நல்லா ஒட்டி இருக்கணும். நல்லா மூச்சை பாரு இப்படி வச்சு நல்லா அப்படியே விடணும். சூரியனுக்கு ஒரு வணக்கம் சொல்லணும். அதனால சூரிய வணக்கம் அது கொஞ்சம் லேட் ஆயிருமா. தன் கடல் மீட்டெடுத்து தகதக போற்றிடம்பார் மண்ணுயிர் காக்க வந்த செங்கதிரே போற்றி போற்றி உடல் உயிர் சக்தி தன்னை உருவள வேடி தந்து உடல் உயிர் ஒன்றிருக்க உண்மையே போற்றி போற்றி. நமஸ்கார முத்தரை. நமஸ்கார முத்தரை இப்படி வைக்கும் போது நம்ம இதுல என்ன ஆகும்? அன்பு என்கின்ற உணர்வு நம்ம உடம்புல நம்ம அப்படியே கூடிரும். உடம்புல என்னென்ன நம்ம கிட்ட இருக்கிற அனைத்து இதுலயும் நம்ம மூளையில நல்லா பதிவாயிரும். அன்பு மனசுல அன்பு பதிவாயிரும். ரெண்டு, அப்படியே மூச்சை இழுத்துட்டு கையை நல்ல பின்னாடி நல்ல இந்த கை வளையாம பின்னாடி நீட்டணும். பின்னாடி நீட்டணும். தோள்பட்டையிலிருந்து மேல, தோள்பட்டைய மேல தூக்கணும். தோள்பட்டைய மேல தூக்கணும் பின்னாடி. இது ரெண்டு. மூணாவது, மூச்சை விட்டுட்டு அப்படியே, இதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் வரமாட்டேன்றதுனால வர வைக்கிறேன். இப்ப அப்படியே கைய வைக்க முடியல அப்படின்றது கொஞ்சம் வந்து கீழே வச்சு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். சரிங்களா? அப்படியே வச்சு யமனை வெல்லக்கூடிய ஆசனம் 3. அதுக்கப்புறம் 4, உங்களுடைய இடது கால பாருங்க. அப்படியே இந்த இடது கால அப்படியே இப்படி கொண்டு வர்றீங்க. இடது கால தெரியலீங்க ஐயா. சரி 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 சரி. இடது கால பாருங்க, அப்படியே நல்ல ரெண்டு கைக்கு நடுவுல தோள்பட்டைக்கு உள்ள வரும். இது அஷ்ட சஞ்சலாசனம். பிரீத்திங் நல்லா பார்த்துக்கோங்க ஐயா. அதுக்கப்புறம் இந்த இடது கால அப்படியே பின்னாடி கொண்டு போய் பதிய வைக்கணும். பதிய வைக்கிறதுன்னா என்னங்க ஐயா? 2 கால் பாதத்தையும் தரையில ஊடும். ஓ, விதைய உள்ள ஊட்ட மாதிரிங்களா? ஆமா. அப்படியே 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 இந்த வெரிகோஸ் ப்ராப்ளத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. நரம்பு அப்படியே இழுக்கும். பட்டால் 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 பட்டால். அப்படியே அப்படியே நல்ல எவ்வளவு வலிச்சாலும் பரவாயில்ல, நானுக்கா பாதத்தை ஊடிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வரணும். அப்படியே 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 வச்சுட்டு அப்ப அப்படி வந்து அந்த விரல். அப்புறம் 6. இதுலதான் நம்ம என்ன தப்பு பண்றோம்னா, நிறைய பேரு பெண்கள், பெண் குழந்தைகளும் சரி பெண்களும் சரி இந்த இதைய வந்து அஷ்டாங்க நமஸ்கார ஆசனத்துல செய்யக்கூடாது. அப்படியே படுத்தரும். அப்படியே பெண்கள் வந்து இப்படி மாதிரி படுத்தரும். படுத்துட்டு இந்த தோள்பட்டைய கீழே வைக்கணும். இந்த தோள்பட்டைய கீழே வைக்கணும். ஆண்கள் நாங்க என்னங்க ஐயா பாவம் வச்சுட்டு இந்த நெஞ்சை கீழே கொண்டு வரணும். இந்த நெஞ்சை தாட நெஞ்சு தாட நெஞ்சு தாட நெஞ்சு வச்சு இந்த தோள்பட்டை கீழே. அஷ்டாங்க நமஸ்கார ஆசனம். அதுக்கப்புறம் புஜங்காசனம். இடுப்பு. புஜம்னா பாம்பு. முதல் பாரு கழுத்து, நெஞ்சு, நடுமுதுகு, அடிமுதுகு. இந்த குறியும் தொடையும் கீழே அழுத்தி இருக்கும். நல்லா அப்படியே மேல கழுத்து. புஜங்காசனம். பர்வத ஆசனம். வி இருக்கிற வி எழுத்து இருக்குல்ல, வி எழுத்து இந்த இது மாதிரி இருக்கு. வி எழுத்து
இது அப்படியே குப்பரை திருப்பி வச்சா என்ன ஆகும்? அது மாதிரி நம்ம மவுண்டல் பொசிஷன், இந்த கால் பாதத்தை மூடி அதே இந்த பாருங்க தோள்பட்டை நல்லா அப்படி வச்சு தலையை கீழே, அதுக்காக இப்படி வைக்க கூடாது. ரொம்ப உள்ள வரணும், ரொம்ப உள்ள வரணும். இந்த பாருங்க நல்லா உள்ள இருந்தா கால் பாதம் இருக்கு, கை இருக்கு பாருங்க, அப்படியே இப்படிதான் வரணும். பர்வதாசனம். இதுக்கப்புறம் நான் உடைய வலது கால், உங்களுடைய வலது கால் நல்லா வந்து இந்த வலது வந்து தொடை வந்து நல்லா டச் ஆகும், நல்லா டச் ஆகி நல்லா மேல பிரீத் இன், அஷ்ட சஞ்சல ஆசனம். அதுக்கப்புறம் இடது கால் முன்னாடி வரும். இடது கால் முன்னாடி வந்து பாருங்க, எந்த இடத்துல செய்வீங்கன்னா பாத ஆசனம், இடுப்பு 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 இடுப்பு. பிரீத் இன், பிரீத் அவுட், ரிலாக்ஸ். இது மாதிரி செய்தா உடம்பு ஏறாது, இறங்காது, வீசிங் ஆஸ்மா ப்ராப்ளம் போயிடும். எவ்வளவு தடவை செய்யலாம்? 12 தடவை நிதானமா, அவசரம் இல்லாம செய்யணும். இது ஒரு நிலை. இரண்டாவது நிலைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பாத அசாசனம் சரியாக வரல, அவங்க என்ன பண்ணணும்? இப்ப இப்படி உங்களுக்கு தெரியும். இப்ப வரலன்னா பாருங்க, நல்லா கையை வச்சுட்டு அவுட் இன், மூச்சு விடணும், மூச்சு எடுக்கணும். இப்ப இதுதான் வருதா, கீழே இன்னும் தொடுவேன், இன்னும் தொடுவேன், இன்னும் தொடுவேன், இன்னும் தொடுவேன், அப்படி தொட்டுரும். தொட்டுரும். அதுக்கப்புறம் தொட்டுட்டேன் பரவாயில்ல, இப்ப இங்க வைப்பேன், இங்க வைப்பேன், இங்க வைப்பேன். கைய அப்படியே பின்னாடி கொண்டு போகும். கைய இங்க வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் இங்க அவுட் இன், அவுட் இன், அவுட், அப்படி கொண்டு போய் அது இப்படி செய்துட்டோம்னா உடனே குடிச்சிக்கிட்டு வைங்க, அப்படியே பின்னாடி, அப்படியே பின்னாடி, அப்படியே பின்னாடி. சரிங்களா? வளையவே முடியலீங்க ஐயா. காலை கொஞ்சம் நல்லா வச்சுட்டு கையை பின்னாடி கட்டிட்டு அப்படியே பாருங்க. பிரீத் அவுட் இன், அவுட் இன், அவுட் இன், அவுட் இன், மூச்சு இழுக்கணும். அவுட் இன், அவுட் இன், அவுட் இன், அவுட் இன், அவுட் இன், அவுட் இன், அவுட் இன். இதுல தலை ஏதாவது சுத்திச்சேன்னா உடனே நிப்பாட்டிய, நல்லா மூச்சு எடுத்து விட்டுட்டு ஐயா இது வந்து இந்த பொசிஷன் வராம இருந்தா எப்படி வர்றதுன்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா? இது செய்தால பாதாசா செய்தா என்ன ஆகும்? வயிறு ரொம்ப கம்மியாயிடும், மலச்சிக்கல் இருக்காது, ஒரு சிக்கல் இருக்காது. அதுக்குதான் நான் இவ்வளவு தூரம் சொல்லி தர காரணம். நல்ல வயிறு கம்மியாயிரும், யமனை வெல்லக்கூடிய ஆசனம். சரிங்களா? அது வர்றதுக்கு பாதாசாசனம் செய்யறதுக்கு முன்னாடி இதை செய்துட்டீங்கன்னா எல்லாம் வந்துடும். இன்னொரு தடவை பாருங்க, மூச்சு இழுக்கிறோம், மூச்சு விடணும். கொஞ்சம் வேகமா வந்தீங்கன்னா இந்த அடிமுடிவை கொண்டு வரணும். இந்த தலையை இப்படி குடிக்கக்கூடாது, தலையை இப்படி குடிங்கன்னா நெஞ்சு வலிக்கும், முதுகு வலிக்கும், இடுப்பு அடி இடுப்பு வலிக்கும். இந்த அடி இடுப்பு வலிக்கிறவங்க செய்யக்கூடாது. அடி இடுப்பு வலிக்கிறவங்க L7 L5 இது வலிக்கிறவங்க இதை செய்யக்கூடாது. நல்லா இது பண்ணிட்டு நல்லா கால் கொஞ்சம் அகல வச்சுட்டு நல்லா நல்லா நிமிந்து பிரீத் இன், அவுட் இன், அவுட், வேகமா அவுட் இன், அவுட் இன், அவுட் இன், அவுட் இன், அவுட் இன், அவுட் இன், அவுட்
இன், அவுட், இன். ஐயா இன்னும்னா மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். ரிலாக்ஸ். இப்ப வந்துங்க காலை சேர்த்து வச்சுக்கணும், காலை சேர்த்து வச்சுக்கணும். சேர்த்து வச்சுட்டு அதே மாதிரி வச்சுட்டு மூச்சு நல்லா எடுத்து களைப்பே இருக்கக்கூடாது. யோகாவில வந்து கெஸ் வாங்கிட்டு செய்யக்கூடாது. நல்லா ஃப்ரீ பண்ணிட்டு தன்னுடைய இயல்பு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் செய்யணும். இப்ப கையை இப்படி கட்டிக்கலாமே, கட்டிட்டு நம்ம அடி முதுகதான் வளைக்க போறோம். சரிங்களா? பாருங்க வேகமா. பிரீத் அவுட், இன், 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 அவுட், in, out, in, out, in, out, in, out, in. ரிலாக்ஸ். அவ்வளவுதான் ஐயா. இப்ப நல்ல மூச்சு மெதுவா எடுத்து விட்டுக்கணும். இப்ப ஏதாவது இடுப்பு வலிச்சா, இடுப்பு பிடிச்சா அப்படியே பின்னாடி பாருங்க. நல்லா இந்த கட்டவரல் நல்லா இங்க வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா அப்படியே பிடிச்சி நல்லா அப்படியே பிரீத் இன், பிரீத் இன். அவ்வளவுதான். இப்போ இடுப்பு வலி இருக்காது. இடுப்பு வலி இருக்கிறவங்க எல்லாம் இந்த கட்டவரல் வந்து ஜாயின் பண்ணி எல் பயோட வச்சு அப்படியே பிரீத் இன், பிரீத் இன், பிரீத் இன், பிரீத் இன். எல்லாம் பின்னாடி. இது ஒரு நிலை. இது பாதஹஸ்தாசனம் வரணும் அப்படின்றதுக்காக செய்யணும். அதுக்கப்புறம் உடம்பு குறையணுங்க ஐயா அப்படின்றவங்க கொஞ்சம் வேகமா செய்யணும். வேகமா செய்யணும். எப்படி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ரிலாக்ஸ். நல்லா ஒரு மூச்சு எடுத்து விட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இது மாதிரி 5 தடவை செய்தா போதும். இது மாதிரி 5 தடவை செய்தா போதும். நல்லா மூச்சு எடுத்து விட்டுட்டு எந்த ஒரு பயிற்சி என்னால செய்ய முடியலைங்கய்யா, எனக்கு டைம் ஆயிடுச்சுங்க அப்படின்னா இந்த மாதிரி சூரிய நமஸ்காரம் செய்துட்டு கிளம்பிடலாம். நமக்கு எந்த உடம்புல வலி இருந்தாலும் வலி போகணும், அந்தந்த உறுப்பு நல்லா வேலை செய்யணும்னா ஆனா பானா சதி சூரிய நமஸ்காரம் செய்யணும். அது என்னங்க ஆனா பானா சூரிய நமஸ்காரம்? ரொம்ப 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 மெதுவா செய்யணும். நான் வந்து ஒரு 5 கவுண்டிங் மட்டும் நம்ம காட்டுறோம். சரிங்களா? இது வந்து 15 20 25 30 எண்ணிக்கையில செய்தா 5 சூரிய நமஸ்காரம் செய்தா போதும்.
ஒவ்வொன்றுக்கும் 30 எண்ணிக்கை. 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடும். 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடும். சரிங்களா? அது ஒரு நாளைக்கு நம்ம கண்டிப்பா நம்ம இது இமாலயா போயிட்டு வந்தது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். இப்ப 5 எண்ணிக்கை. சரிங்களா? நல்லா மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும். 1, 2, 3, 4, 5. இந்த இதுல 5 கவுண்டிங். 1, 2, 3, 4, 5. அப்படியே 1, 2, 3, 4, 5. அப்படியே பின்னாடி அப்படியே போய் 1, 2, 3, 4, 5. அப்படியே 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. அப்படியே 1, 2, 3, 4, 5. அப்படியே இருக்கணும். 1, 2, 3, 4, 5. அப்படியே 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. அப்படியே இதுக்கு கணக்கு இல்லை. பிரீத்திங் 1, 2, 3, 4, 5. அப்படியே 1, 2, 3, 4, 5, 7. இந்த 7 மட்டும் அதிகமா செய்ய வேண்டாம். ஏன்னா எர்னியா பிராணம் வரக்கூடாது. அதை வர எர்னியா இருக்கிறவங்க செய்யக்கூடாது. அதனால இந்த ஒரு ஆசனம் மட்டும் கவுண்டிங் வேண்டாம். 1, 2, 3, 4, 5 அவ்வளவுதான். 8. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. அப்படியே வலதுகால் 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. அதுக்கப்புறம் பாதாசாசன் 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. அப்படியே 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். இதாங்க ஐயா ஆனாபானா சதி சூரிய நமஸ்காரம். ஞாயிறு வணக்கம். இதை செய்து எல்லாரும் நல்ல வாழ்வு வாழலாம். இன்னும்
நம்ம மூச்சு பயிற்சி ஒரு இது செய்துட்டு முடிச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம உட்கார்ந்து எந்திரிக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா உட்கார்ந்து எந்திரிக்கணும். நல்ல காதுல கை, இந்த ஓட்டையில கை வச்சுட்டு காதை இப்படி பிடிக்கணும். கையை இப்படி வச்சுட்டு காதை நல்லா பிடிச்சு கையை இப்படி மாத்தி கையை மாத்தி அப்படியே மூச்சு விட்டுட்டே கீழே அப்படியே பிரீத்தா ரொம்ப மெதுவா வரணும். இது இந்த சூரிய நமஸ்காரம் செய்தா ரொம்ப மெதுவா வந்தா எல்லா வழியும் போயிடும். அப்படியே நிமிந்து சிரிச்சா மாதிரி சிரிச்சுட்டு பிரீத்தா மூச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எந்திரிக்கணும். காதை மேல இழுத்துட்டு இந்த காதை மேல இழுத்துட்டு மூச்சு இழுத்து விட்டுட்டு ஆ மூச்சு விடும்போது வயிறு உள்ள போகணும். இந்த முடங்கால்ல நம்ம ஞாபகம் இருக்கணும். காதை கீழே இழுக்கணும். இந்த எல்லாம் ஞாபகம் இருக்கணும். நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு இப்ப காதை மேல இழுத்துட்டு ஓ பிரீத்தி நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு பிரீத் நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு பிரீத் பிரீத் ரிலாக்ஸ். ஐயா இன்னொன்னு இருக்குங்க ஐயா. மூச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரே டைம் பிரீத் அப்படியே உட்காரும். ரிலாக்ஸ். நல்லா விட்டுட்டு இப்ப அப்படியே இப்படி பிடிச்சிக்கும். இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு நல்லா அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். கண்ணை மூடி அப்படியே சுசுவா நாடி வேலை செய்யும். சுசுவா நாடி வேலை செய்யும். சுசுவா நாடி வேலை செய்யுங்கய்யா. நாங்க இதெல்லாம் சுத்த மாட்டோங்கய்யா. சரி இன்னும் ஒரே டைம் ஆப்போசிட்ல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். நல்லா ஃப்ரீ பண்ணி அப்படியே சாந்தி ஆசனம். அப்பா சாந்தி ஆசனமா? வெரி குட். சாந்தி ஆசனம் நல்லா ஃப்ரீ பண்ணி நல்லா களைப்பு போற வரையும் அப்படியே மூச்சு நல்லா எடுத்துட்டு அப்படியே உங்க பேர் ஒரு 5 தடவை
என் பெயர் திருவேங்கடம். என் பேர் திருவேங்கடம். என் பேரு திருவேங்கடம். என்னுடைய பெயர் திருவேங்கடம். என்னுடைய பெயர் திருவேங்கடம். நான் இறையருள் பெற்றிருக்கிறேன். எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பாக இருக்கும் ஆற்றலை பெறுகின்றேன். நான் இந்த உலகத்தில் என் உடலாலும் மனதாலும் உயிராற்றலாலும் ஒரு பெரும் கோட்டீஸ்வரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நானெல்லாம் முதலில் என்னுடைய மனம் சொல்லியபடி, என்னுடைய உயிராற்றல் சொல்லியபடி, என்னுடைய உடல் சொல்லியபடி ஏற்றுக்கொண்டிருந்தேன். இப்பொழுதெல்லாம் நான் சொல்லியபடி என்னுடைய உடலை கேட்க வைத்திருக்கின்றேன். மனதையும் கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். உயிராற்றலை கேட்க வைத்திருக்கிறேன். இதனால் நான் நானாக இயங்கிக் கொண்டிருக்கிறேன். அதுவாக இயங்கவில்லை, நானாக இயக்க வைக்கின்றேன். என்னுடைய கட்டு திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு உறுப்பையும் என்னுடைய கட்டு திட்டத்தின் கீழ் வைத்திருக்கிறேன். மனதை என்னுடன் இருக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். இதனால் நான் நினைத்ததை நடத்தி முடித்து வெற்றி காணும் ஆற்றலை பெற்றிருக்கிறேன். இதனால் என்னுடைய குடும்பத்தையும் குழந்தை செல்வங்களையும் சீரோடும் சிறப்போடும் நடத்தி செல்லும் ஆற்றலை பெற்று அவர்கள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பவர்களாகவும், முதலில் எங்கள் பேச்சை கேட்டு நடக்கும் நல்ல குழந்தைகளாகவும், படிப்பில் சுட்டியாகவும், ஞான குழந்தைகளாகவும் அவர்கள் நன்கு வளர்ந்து அவர்கள் பள்ளியில் படிப்பவர்களாக இருந்தா பள்ளி, கல்லூரியில் படிப்பவர்களாக இருந்தா கல்லூரி, தொழில் செய்வதாக தொழில நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். 100க்கு 100 மதிப்பெண் பெற்று முதல் மாணவர்களாக அவர்கள் வந்து அவர்கள் வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை தேடி தருபவர்களாக இருக்கிறார். அவர்கள் இந்த நாட்டில் ஒரு பெரும் பதவியை பெற்று நல்லவர்களாக மக்களுக்கு நன்மை செய்பவர்களாக அவர்கள் இருந்து நல்ல ஆற்றலை அடைகிறார்கள். இப்பொழுது என்னுடைய கால் பாதம், மணிக்கட்டு, கெண்டைக்கால், கால் முட்டி, துடை, இடுப்பு, புதம், குறி இவைகள் நல்ல ஆற்றலை அடைந்து இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் பெற்று நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவைகள் அனைத்திற்கும் முழுமையான ஓய்வு நிலையை கொடுக்கின்றேன். இப்பொழுது என்னுடைய பிராண சக்தியை முதுகுத்தண்டுக்கு கொண்டு வருகிறேன். முதுகுத்தண்டில் 33 இணைப்புகள் உள்ள ஜவ்வுப்படலங்கள் ஜவ்வுநேரை நன்றாக சுரக்க வைத்து முன் பின் இடம் வளம் அசையும் ஆற்றலை பெற்று நன்றாக இயங்குகின்றது. முதுகுத்தண்டுக்கு முழுமையான தளர்வான
மகிழ்வான ஆனந்தமான ஓய்வு நிலை. என்னுடைய 2 கைகள் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவைகளுக்கு ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் பெற்று ஆனந்தமாக இயங்குகின்றது. முழுமையான ஓய்வு. என்னுடைய வயிற்றில் இருக்கின்ற சிறுகுடல், பெருங்குடல், இறப்பை, ஜீரண செரிமான உறுப்புகள் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவைகள் அனைத்திற்கும் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் பெற்று ஆரோக்கியமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. முழுமையான ஓய்வு நிலை. என்னுடைய நுரையீரல் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நல்ல மூச்சு இடுங்க. 3 லிட்டர் காற்றை இறையிட்டு தேவையான ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டத்தை பெற்று உடலெங்கிலும் இருக்கின்ற 72,000 நரம்பு வழியாகவும் ரத்த ஓட்டத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறேன். நுரையீரலில் இருக்கின்ற கோடான கோடி காற்று குமிழ்ப்பைகள் நன்றாக விரிந்து சுருங்கி கவம் என்ற அடுக்கை வெளியேற்றி தூய்மையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. முழுமையான ஓய்வு நிலை. இப்படி என்னுடைய இருதயத்துக்கு ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், நீரோட்டம், காந்த ஓட்டம் பெற்று இருதயம் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. வாழ்வுகள் 4 லப் டப் லப் டப் லப் டப் லப் டப் என்று மூடி திறந்து அசுத்த ரத்தத்தை வெளியேற்றி தூய்மையான ரத்தத்தை இறையிட்டு உடல் எங்கிலும் வெளியிருக்கின்ற 72,000 நரம்பு வழியாக ரத்த ஓட்டத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றது. இருதயத்திற்கு முழுமையான ஓய்வு நிலை. இப்பொழுது என் உடலில் இருக்கின்ற கணையம், கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, பீனியல் சுரபி, பிட்யூட்டரி சுரபி, அட்ரினல் சுரபி, தைராய்டு சுரபி, பாராதைராய்டு சுரபி, சிறுநீரகங்கள் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவைகளுக்கு இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் பெற்று ஆரோக்கியமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. முழுமையான தளர்வான மகிழ்வான ஆனந்தமான ஓய்வு நிலை. நான் தூங்கவில்லை. தூங்காமல் தூங்கும் விழிப்பு நிலையில் சும்மா இருந்து சுகம் பெறும் நிலையில் சுகம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய கழுத்துக்கு கீழ் இருக்கின்ற அனைத்து உள்வெளியுறுப்புகளுக்கு முழுமையான ஓய்வு நிலையை கொடுக்கின்றேன். இப்பொழுது என்னுடைய நாசியிலிருந்து சுவாச பாதை வழியாக தேவையான மூச்சு காற்றை மெதுவாக இழுத்து நுரையீரலுக்கு சென்று நுரையீரலிருந்து சுவாச பாதை வழியாக நாசியின் வழியாக சுவாசமானது வெளியேறுகின்றது. சென்று வரும் பாதை தூய்மையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய நாசிக்கு முழுமையான தளர்வான மகிழ்வான ஓய்வு நிலை. என்னுடைய 2 கண்கள் ஆரோக்கியமாக இயங்குகின்றது. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் பெற்று ஆரோக்கியமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கூர்மையான கருட பார்வை பெற்று நன்றாக இயங்குகின்றது. என்னுடைய கண்களுக்கு முழுமையான ஓய்வு நிலையை கொடுக்கின்றேன். என்னுடைய 2 காதுகள் நன்றாக இயங்குகின்றன. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் பெற்று ஆரோக்கியமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனந்தமாக கேட்கும் திறன் பெற்று நன்றாக இயங்குகின்றது. முழுமையான தளர்வான மகிழ்வான ஓய்வு நிலை. இப்பொழுது என்னுடைய உடலில் இருக்கின்ற தலையில் இருக்கின்ற வலது மூளை
இடது மூளை ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், நீர் ஓட்டம், காந்த ஓட்டம் பெற்று ஆரோக்கியமாக ஆனந்தமாக இயங்கியது. அவைகள் ஆழ்மனதில் பதிந்துள்ள பதிவுகளை மேல்மனதிற்கு கொண்டு வந்து அன்றாட நிகழ்வுகள் நிகழ வைக்கும் ஆற்றலை பெற்று அவைகள் இடது மூளையும் வலது மூளையும் எல்லா ஓட்டங்களையும் பெற்று நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், நீர் ஓட்டம், காந்த ஓட்டம் பெற்று இயங்குவதால் அவைகள் அனைத்துக்கும் முழுமையான ஓய்வுகளை பொழுது என்னுடைய உடல் தூங்காமல் தூங்கும் விழிப்பு நிலையில் சும்மா இருந்து சுகம் பெறும் நிலையில் நான் சுகம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய உடல் அனைத்திற்கும் முழுமையான ஓய்வு, தளர்வான ஓய்வுகளை, மகிழ்வான ஓய்வுகளை. இன்றைய நிலை ஆரோக்கியமாக இருந்து எல்லா ஆற்றல்களையும் பெற்று ஆனந்தமாக இயங்கிக் கொண்டிருக்கிறேன். இன்றைய செவ்வாய் பகவானுடைய மந்திரமான ஓம் தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யுத்வாந்தி சமப்பிரமம் குமாரம் சத்யதம் மங்களம் பிரணமாம்யகம் என்கின்ற மந்திரத்தோடு இந்த சாந்தி ஆசனத்தை நிறைவு செய்கிறேன். அப்படியே கை கால் நல்லா சேக் பண்ணி உடம்பு நல்லா சேக் பண்ணணும். இவ்வளவு நேரம் படுத்திருந்தோம்ல, நல்லா தூங்குறவங்க எல்லாம் உடிச்சுக்குவாங்க. நல்லா போய் சேக் பண்றோம், நல்லா சேக் பண்ணும். நல்லா சேக் பண்ணி நல்லா சூடு வரைக்கும் நல்லா சேக் பண்ணி கை கால் நல்லா அப்படியே ஆட்டி உதறி இப்ப பெண்கள் வலது பக்கமாகவும் ஆண்கள் இடது பக்கமாகவும் திரும்பி 1 2 3 4 5 மெதுவா ஊனி கண்ணை திறக்காம எந்திரிச்சு உட்கார்ந்து கையை நல்லா தேய்ச்சி கண்ணோட ஒத்திக்கணும். இப்போ கண்ணை திறந்து பார்க்கணும். உள்ளங்கைய பார்த்து அப்படியே கண்ணோட ஒத்தி உடம்போட தேய்ச்சி. இதுதாங்க ஐயா சாந்தி ஆசனம். இந்த மாதிரி ஆசனம் விட்டா நம்மளோட உடம்புல இருக்கிற அத்தனையும் பறந்து போகும். ஆனந்தமா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம். நல்லா அப்படியே எந்திரிச்சு கையை தட்டி சிரிச்சுட்டு முடிச்சுக்கலாம். 2 3 4 5 6 7 8 9 நல்லா படுத்து உருண்டு கண்ட குடிக்க சிரிக்கணும். வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம்.